தோன்றியது என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு வந்து மிக உயர்ந்த அளவிலே உலகளவிலே உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அதுக்கு பின்புலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை நற்புலரினுடைய சொந்தங்கள் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நானும் வந்து நம்ம நற்புலரினுடைய ஒரு சொந்தம் தான். ஏன்னா, இது என்னுடைய குடும்பம். ஆரம்பித்த காலம் முதல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை நாட்களுமே வந்து ஒரு இன்றைக்கு எப்படி வந்து ஒரு சோசியல் மீடியால அவங்கவுங்க ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. நான் தூங்கி எழுந்த பிறகு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன். தூங்கி எழுந்த பிறகு நானு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த சோசியல் மீடியால ஈடுபடுவேன் அப்படின்னு இருந்தாலும், தூங்கி எழுந்த உடனே பார்க்கக்கூடிய சோசியல் மீடியால இன்னைக்கு வாட்ஸ்அப்ல தினம் தினம் வந்து நற்புலரியோடைய மெசேஜை வந்து ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தேடுதல் இருக்கிறவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த தேடுபவர்களுக்கு அல்ல அல்ல குறையாத அற்புத பாத்திரம் மாதிரி வந்து கொடுக்கிறது நம்மளுடைய நற்புரி. இந்த நற்புலரியில வந்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஏணியாக இருந்து கொண்டிருந்தாலும், அது ஏறுகிறவர்களில் நானும் ஒருவர். ஏன்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு வந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த தளம் தான் என்ன ட்ரெயின் அப் பண்ணது. அதனால இந்த தளம் வந்து பல ஆயிரக்கணக்கான அறிஞர்களையும், சான்றோர்களையும், ட்ரெய்னர்களையும், மிகப்பெரிய கோச்சர்களையும் உருவாக்கிய ஒரு தளம். அந்த தளத்துக்கு நான் வந்து காலையிலேயே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய மாதம் நற்புலரியினுடைய வெற்றிகரமான 971வது நாள் நிகழ்ச்சி 971. இந்த 971க்கு வந்து ஒரு இந்த 971வது நாள் வந்து யார் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டாங்க, இந்த நிகழ்வுல யாரெல்லாம் வந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன ரெக்கார்டு இருக்குன்னு தெரியல. ஆனா 971வது நாள் யாரு வந்து இன்னைக்கு இந்த வேல்யூ ஆடிங்கை பத்தி ஷேர் பண்ணாங்க அப்படின்னு வந்து குறிப்பெடுத்தாக்கா கலிவர்தன் வந்துடும். அப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அடியை வந்து எடுத்து வைத்து சிறப்பை வந்து மேம்படுத்துகின்ற ஒரு தளமாக இந்த தளத்தை வந்து நான் பார்க்கிறேன். அதனால பல தருணங்கள்ல பல வாய்ப்புகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கிடைத்திருக்கும். ஆனா எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை வந்து இறைவன் கொடுத்த வாய்ப்பாகவும், நம்முடைய நற்புலரினுடைய ஒரு அடித்தளத்திலே எனக்கு ஒரு வாய்ப்புகள் எப்பொழுதும் உண்டு என்ற ஒரு மகிழ்ச்சியிலே என்னுடைய கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மதிப்பு வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. டாபிக் வந்து வேல்யூ ஆடிங். எதுல வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணணும், இது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் தான். ஒவ்வொருத்தவங்களும் கிட்டத்தட்ட 28 நாட்களாக இந்த தலைப்புல வந்து அவர்களுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில மதிப்பு வந்து எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை என்பது வந்து ஒரு பயணம். இந்த பயணத்துல எவ்வளவோ சாதனைகள் பெற்றிருக்கலாம், எத்தனையோ சுகங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனா அதற்கு உண்மையான அர்த்தம் தருகின்ற தருணம் எது அப்படின்னா, அந்த சாதனைகளையும் அந்த சுகங்களையும் நாம் பெருமைப்படுத்துகின்ற விதத்துல நம்முடைய வாழ்க்கையில மதிப்பு சேருது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு நமக்கு அந்த சந்தர்ப்பத்துல கிடைக்கும் பொழுதுதான் அந்த மதிப்பு வந்து நமக்கே புரியுது. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன ஒரு முயற்சி பண்றதுதான்.
அந்த சின்ன சின்ன முயற்சியை வந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய சுற்றுப்புறம் சுற்றுப்புறம் என்றால் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய சொசைட்டி, அவர்கள் எல்லாம் உயர்வடையும் பொழுது அந்த வாழ்க்கையில மதிப்பு சேருது. ஒரு அடிஷனலா ஒரு மார்க் போடுறோம். அடிஷனலா வந்து ஒரு வேல்யூ வந்து குடுக்குறோம். அடிஷனலா ஒரு விஷயங்களை வந்து நம்ம இந்த உலகுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னாவே, அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு சின்ன புள்ளிய வந்து நம்ம அந்த கொஞ்சம் பெரிய புள்ளியா ஆக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து என்னுடைய ஷேரிங்கா அமையுது. ஆ ஜனவரி மாசம் 2025ல நெய்வேலி லிக்னைட் னுடைய ஒரு எம்ப்ளாயா இருந்த எனக்கு அன்று ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஜனவரி 31 வந்து நடத்துறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு தெளிவான ஒரு இலக்கு இருக்குதா செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஆனா எனக்கும் அந்த கேள்விக்குறி உள்ள இருந்தாலும், வெளியில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மெண்ட் ஆகி வீட்ல கொண்டாந்து விட்டுட்டாங்க. நைட்டு புரண்டு புரண்டு படுக்கிறேன். தூக்கம் வர்ற மாரி இருக்கு. ஆனா வராத மாரி இருக்கு. விடியல் வந்துடுச்சு. எப்போதும் போல காலையில எழுந்தோனே பல் துலக்கிட்டு குளிக்க போறேன் பாத்ரூம்க்கு. குளிக்கிற வரலும் ஒண்ணும் தெரியல. அந்த ட்ரெஸ் போடும்போது தான், ஓ! இந்த யூனிஃபார்ம்லாம் நம்ம இந்த இடத்துல மாத்தி வைக்கணும்ல. இத நம்ம இனிமே பயன்படுத்தவே போறதில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்தாக்கா, அது வந்து ஒரு 10 பேண்ட் இருக்கு, 10 ஷர்ட் இருக்கு. அப்பன்னா மற்றதெல்லாம் என்னன்னா, தைக்காத யூனிஃபார்ம் வேற அந்த ஒரு 3 செட் இருக்கு. அப்ப இது பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு சூழல் வந்து அந்த அந்த மொமெண்ட் எனக்கு வந்து அது ஒரு ஃபீல் வருது. சரி ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப காலையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு எப்போதும் ஆஃபீஸ் கிளம்புற டைம்ல கார் எடுத்துட்டு போறேன். போனாக்கா என்ட்ட வந்து சாவி இல்ல. எங்க போறேன்னா, நான் என்னுடைய அ சென்டருக்கு போறேன். பிசினஸ் சென்டருக்கு போறேன். என்னுடைய ஐஸ்கிரீம் விக்கிற கடை, ஒரு வாடகை பாத்திர கடை, இந்த ஜியோ பிஎஸ்என்எல் டாப் அப் பண்ற கடை. இது வந்து ஒரு அ ஒ அ ப 10 மாதத்திற்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்க விட்ட ஒரு ஷாப்பு. ஏன்னா, ஜனவரிக்கு அப்புறம் என்னுடைய மூவ்மெண்ட் இருக்கணுமேன்ட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணுன ஒரு விஷயம். சார் சொன்ன மாரி ட்ரெய்னிங் சென்டர் வந்து எங்க வீட்டுக்கு மேல இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நர்சரி வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுல பூச்செடிகள், மரச்செடிகள், மூலிகை செடிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சத்துக்கு மேற்பட்ட செடிகளை உற்பத்தி பண்ணி, அத டெய்லி வாக்கிங் பீப்பிள் ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நர்சரி. ஸோ அடுத்த நாள் வந்து அந்த முதல் நாள் என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸினுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நர்சரிக்கு போறேன். பசுமையா தெரியாத நர்சரி பசுமையாக தெரிகிறது. குறைகளே இல்லாத ஒரு நர்சரியில குறைகளை கண்டுபிடிக்கிறேன். குறைகளை கண்டுபிடிக்கிறேன். இந்த நர்சரியினுடைய அதுக்கு வேல்யூ குடுக்கணும். அத எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து உள்நோக்கி பார்க்கும்பொழுது, இதுவரையில் வந்து பார்க்காத கோணத்தில் என்னுடைய பார்வை படும்பொழுது, அந்த நர்சரி வந்து இன்னைக்கு புனிதமாக இன்னைக்கு ஒரு எங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து ஒரு நல்ல நர்சரி எதுன்னா, என்னுடைய நர்சரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து உருவாகியிருக்கு. ஸோ இந்த எதுக்காக வந்து இந்த விஷயத்த பர்சனல் விஷயத்த உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, தெளிவான இலக்குகளை அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ ஆயிடுச்சு. அப்போ இலக்கே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு திசை தெரியாத கப்பலை போன்றது அப்படின்னு தான் வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன். நான் என்ன ஆகணும் அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான பதில். அது வந்து படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், அல்லது உறவுகள் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும்.
அப்போ எங்கு சென்றாலும் ஒரு தெளிவான இலக்கு இருந்தால்தான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வேல்யூ ஆடடா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்ப கல்வியை பற்றி தெரியும். ஏன்னா நம்ம படிச்சா ஒரு ஜாபுக்கு போலாம் அப்படிங்கும் பொழுது படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். படித்தவர்கள் வேலைக்கு போகிறார்கள். படித்த வேலைக்கு போன பிறகும் படிக்கிறார்கள். அது ஒரு விஷயம். உறவுகளை வந்து சந்திப்பதற்கும், அவர்களை அவருடைய விசேஷங்களில் பங்கெடுப்பதற்கும், அல்லது அவர்களை நம் வீட்டுக்கு வர வைத்து அவர்களுக்கு வந்து உபசரிப்பதற்கும் இப்பொழுது வந்து கொஞ்சம் முன்பு அந்த காலகட்டத்தை விட தற்பொழுது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் விரைவாக இயங்க வேண்டிய சூழல்கள் இருப்பதால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறது வந்து நெய்வேலி. என்னுடைய கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடலூர் வரையிலும் போலாம். ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் கிழக்கு பக்கம். மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, வேப்பூர் வரலும் போலாம். ஒரு 50 to 60 கிலோமீட்டர். அதே மாதிரி தெற்கு பக்கம் போகணும்னா, நான் சிதம்பரம் வரலும் போலாம். அது ஒரு 50, 60 கிலோமீட்டர் இருக்கும். வடக்கு பக்கம் போகணும் அப்படின்னா, நான் வந்து பண்ருட்டி, திண்டிவனம் வரலும் ஒரு 60, 70 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணலாம். அப்போ என்னுடைய சொந்த விஷயத்திற்கோ, அல்லது பொதுவான விஷயத்திற்கோ, அல்லது ஏதாவது ஒரு பொருள்களை வாங்க சேகரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நான் என்னுடைய பயணத்தை நான் அங்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது, என்னுடைய உறவினர்கள் வந்து அந்த ஏரியால இருந்தாங்கன்னா, போகும்பொழுது அவர்களிடம் 1 மணி நேரமாவது என்னுடைய பிளானிங்ல வந்துருது இப்போ. முன்னாடி எல்லாம் பலமுறை நம்மள கூப்பிட்டுருப்பாங்க. பலமுறை நம்மளும் கூப்பிட்டுருப்போம். வர்றோம் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். ஆனா போகுவதற்கு சந்தர்ப்பம் இருக்காது. ஆனா அந்த வழியாகவே நம்ம டிராவல் பண்ணியிருப்போம். அந்த வழியாகவே நம்ம டிராவல் பண்ணி வந்திருப்போம். ஆனா இந்த இடத்துல அந்த இடத்துல டச் பண்ணும்பொழுது அவர்களுடைய ஞாபகம், அவர்களுடைய நினைவுகள்லாம் வந்து வரும். நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தவில்லை. ஆனா இப்பொழுது வந்து நான் அத பயன்படுத்துறேன். எதுக்காக நான் அத சொல்றேன்னா, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சி வந்து நெறைய தருணங்கள்ல மிஸ் பண்ணிட்டோமே! நம்ம ஆரம்பத்திலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, நம்ம ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு டிராவல்ல போகும்பொழுது பஸ்ல போனாலும், ஒரு ட்ரெயின்ல போனாலும், ஒரு ஃப்ளைட்ல போகக்கூடிய தூரமா இருந்தாலும், ஒரு பிரேக் குடுத்து அந்த உறவினர்களை பார்த்துவிட்டு நம்ம சென்று வந்திருந்தால், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு இப்போ வந்து செயல்படுத்தும் பொழுது தெரியுது. இது வந்து ஒரு வேல்யூ ஆடடா வந்து நான் ஃபீல் பண்றேன். 2வது நல்ல பழக்கவழக்கங்களை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்ல பழக்கம்னா என்ன சார்? இப்ப காலையிலேயே வந்து இத்தன பேரு வந்து நம்மளுடைய புரோகிராம்ல வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்கோம். எல்லாமே வீடியோ ஆன் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வீடியோ ஆன் பண்ணாதவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்குரிய நல்ல பழக்கவழக்கங்கள் இப்ப காலையில சீக்கிரம் எழுந்துட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, உடற்பயிற்சிகள் செய்கிறார்கள். இப்ப இங்க நம்மளுடைய தளத்துல வந்து ஒரு 100 பேரு இருக்கிறோம். இந்த 100 பேர்ல வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க? உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் பேசுறது வந்து அவர்களுக்கு காதுல விழல, அல்லது வந்து புரியிற மாரி பேசல, அல்லது அவங்க விரும்புற மாரி பேசல. என்ன பண்றாங்க? ஒரு புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு, நோட்ட கையில வச்சுக்கிட்டு, அத அவங்களுடைய புத்தகத்துக்கு ஒரு பிரிப்பரேஷன் மாரி வந்து செய்றாங்க. அப்போ ஒரு நல்ல பழக்கம் வந்து ஆரம்பிக்குது, செயல்படுத்துறோம் அப்படின்னா, அது 1 நாள்லயோ, 2 நாள்லயோ வர்றதில்ல. தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது, அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, தினமும் உடற்பயிற்சி பண்ணது, புத்தகம் வாசிக்கிறது, இந்த மாரி பழக்கங்கள் எல்லாமே, புத்தகம் வாசிக்கிறதுன்னு ஒரு பழக்கத்தை என்பதை விட, அறிவை விரிவாக்கி நம்மை உயர்த்துகின்ற ஒரு செயல். அப்போ இந்த மாரி விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கும்போது நம்மளை உயர்த்துகிறது. அன்பாகவும், மரியாதையாகவும் பேசுறது
ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் தானே. சோ 3வதாக சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடுன்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி பெறணும். எல்லாருக்குமே வந்து வெற்றி பெறணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும். ஆசைன்னா என்ன அப்படின்னு கேட்டா, எங்க ரமேஷ் ஐயாவ கேட்டா அவரு எனக்கு டைம் தர மாட்டாரு. அவரு பேசிட்டே இருப்பாரு. வீரசேகரன் ஐயாவ கேட்டா போதும். அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. செஷனே முடிஞ்சுச்சு. ஏன் ஆ வந்து அ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, ஆசைகள கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்னென்ன ஆசைகள் அப்படின்னு கேட்டா, ஐயா நீங்க மற்ற எல்லாருமே ஒவ்வொரு ஆளுமைகளும் சொல்லிடுவீங்க. ஒரு அரச ஆசை அப்படின்னா ஒரு அதிகாரம் இருக்கணும். உங்க வீட்லயே வந்து நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டோட கேப்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும். அதே மாதிரி நம்மளுடைய பார்ட்னரும் வந்து கேப்டன்ஸ். அப்போ அதிகார ஆசை, அந்த அரசருக்கு உரிய ஆசைகள் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. பொருளாசை இருக்கணும்பாங்க, உடலாசை இருக்கணும்பாங்க. அப்ப உடலாசை என்பது உணவு எப்படி இருக்கணும், சாப்பிடணும், சுவை இருக்கணும், வசதி உறங்க ஆரம்பித்ததிலிருந்து, உறங்கி எழுந்ததிலிருந்து நம்மளுடைய இரவு உறங்க செல்வது வரலும் நம்மளுடைய அ எப்படி சொல்றது? நம்மளுடைய வசதிகள் எப்படி இருக்கணும்? உடல் சுகம். வெயில் காலத்துல வந்து ஹீட்டர் போட்டு குளிக்க முடியாது. குளிர்காலத்துல ஹீட்டர் இல்லாம குளிக்க முடியாது. அப்போ நம்மள உடலுக்கு தேவையான சுகங்களை நாம் எப்படி தருகிறோம்? அப்புறம் பாசமாக செயல்படுகின்ற ஆசை. பாசம் யார் மேலலாம் வச்சிருக்கிறீங்களோ, வைக்க போறீங்களோ, அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு தெரியும். அறிவு சார்ந்த ஆசை. சோ இந்த ஆன்மீக சார்ந்த ஆசை இப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் உணர்ச்சிகள்னா என்னென்ன உணர்ச்சி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, கோபமா இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய உணர்ச்சி கலந்த ஆசைகள். ஆசைகள் இல்ல, இதுதான் வந்து நிதர்சனம். கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப கோபம்னா என்ன? எதனால கோபம் வருது? ஒரு பயம். என்ன சார் வந்து என்ன பண்ணாரு? மாசம் மாசம் ஏதாவது ஒரு புரோகிராம் வந்து குடுத்துறாருப்பா. அல்லது மாசம் மாசம் அந்த புரோகிராம நான் எடுத்துக்க வேண்டியிருக்குப்பா. அல்லது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்திக்கணும்ப்பா அப்படின்னு இருக்கும்பொழுது, இந்த செஷன வந்து நான் எப்படியெல்லாம் எடுக்க போறேனோ, இது வந்து யாராவது ஏதாவது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போனா பரவால்ல. ஒண்ணுமே ஒரு விஷயமே குடுக்காம, நான் வந்து ஒரு ட்ரெய்னிங் பிரிப்பரேஷனே இல்லாம நான் வந்திருக்கேனே அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு இருள், ஒரு அ ஒரு இறுக்கமான ஒரு சூழல். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அளவோட இருக்கணும். வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா, ஆசைகளையும், உணர்ச்சிகளையும், கோபங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் வந்து சுய கட்டுப்பாடு. சார் சுய கட்டுப்பாடுனா இது மட்டும் கிடையாது சார். செல்ஃப் கண்ட்ரோல், நேர கட்டுப்பாடு இருக்கணும். டைம் டிசிப்ளின் இருக்கணும். இப்ப 5:27க்கு வந்து லாகின் பண்ணணும். ஆனா, நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நெட்ட ஆன் பண்ணாம, வைஃபை ஆன் பண்ணாம நான் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா 27 ஆச்சு, 28 ஆச்சு, 29 ஆச்சு. 30க்கு தான் வந்து அவன் உடனே வந்து வீட்ல தூங்கிட்டு இருக்கிற துணைவியார போய் எழுப்பி, "என்னம்மா? என்னென்னம்மா? இந்த மொபைல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. உன் மொபைல குடு" அப்படின்னு என்னங்க என்னங்கன்னா, அவங்க வந்து வைஃபை ஆன் பண்றாங்க. அதுக்குள்ள ரமேஷ் ஐயா லைன்ல வந்துட்டாங்க. ஆ பல்வேறு இது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி நம்ம முன்னாடி போய் இருக்கணும் அப்படின்னா, ஆனா அதுல இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டைம் டிசிப்ளின் இல்லாம போயிடுச்சு. சோ எனக்கே வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, எஸ் கரெக்ட்டா சொன்னீங்க ஜி. கரெக்ட்டா சொன்னீங்க. எஸ். ஆ அந்த டைம் டிசிப்ளின் இல்லாம போயிடுச்சு. ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் அப்படியே என்னென்னமோ பண்ணுது. இப்ப இதுல நம்ம சோசியலா இருக்கிறோம். சோசியல் டிசிப்ளின் மிஸ் ஆயிடுச்சு. சோ பிஹேவியரல் டிசிப்ளின் என்னடா இவரு வந்து வர்றேன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே. அப்போ கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் என்னன்னா நேர கட்டுப்பாடு இல்ல, டைம் டிசிப்ளின் சாரி நேர கட்டுப்பாட சொல்றோம், டைம் டிசிப்ளின சொல்றோம், எமோஷனல் கண்ட்ரோல சொல்றோம்.
சோசியல் டிசிப்ளினை சொல்றோம், பிஹேவியரல் டிசிப்ளினை சொல்றோம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா எவ்வளவு 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 திறமைகள் இருந்தாலும் அது ஃபுல்லா வீணாயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நான் வந்து அந்த டைம்க்கு வராததுனால எல்லாருடைய வேல்யூ எப்படி எனக்கு ஆட் பண்ணியிருப்பீங்க? அத ஃபீட்பேக்ல தான் இப்ப நான் பார்க்க போறேன். அந்த ஒரு அ எவ்வளவு திறமைகள் இருக்கு. திறமைகள் இருக்குன்னு எங்க வீட்ல எல்லாம் சும்மா ஆஃப் பண்ணுவேன். சும்மா வேலைய பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சரியில்ல. சொல்றத கேட்க மாட்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்பல்லாம் காது குடுத்து கேட்கிறீங்களோ, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். காது குடுத்தே கேட்க மாட்றீங்க. இப்படியெல்லாம் நெறைய சர்டிபிகேட்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனா அந்த சர்டிபிகேட்டோடைய விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறது இந்த தருணத்துல நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இந்த சமயத்துல என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன். அடுத்ததா வந்து தொடர்ந்து வந்து கற்க வேண்டும். நான் வந்து என்னுடைய ஜேர்னி வந்து 10த் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ போனேங்க. அப்புறம் பிஇ படிச்சேன். அப்புறம் எம்இ படிச்சேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சேன். எம்ஏ சோசியாலஜி படிச்சேன். எம்ஏ யோகா படிச்சேன். எம்ஏ ஹிந்தியில வந்து எம்ஏ முடிச்சேன். எனர்ஜி ஆடிட்டரா இருந்தேன். எம்ஏ அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர் படிச்சேன். எம்டி அக்கு பஞ்சர் படிச்சேன். இப்ப ட்ரெய்னிங்காக வந்து நம்ம ரமேஷ் சார் வந்து ஏஐ எல்லாம் எடுக்கிறார்ல, அதே மாதிரி வந்து பேசிக்கே இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் பாய். 10த் படிக்கும்பொழுது தெரு லைட்ல படிச்சு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்கி எனக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க டேபிள் லேம்ப். டேபிள் லேம்ப் குடுக்குறாங்கன்னா கரண்ட் இருந்தா தானே நான் வந்து டேபிள் லேம்ப் யூஸ் பண்ண முடியும். நானே தெரு லைட்ல படிக்கிற பையன். எனக்கு கிடைக்கிற வந்து கிஃப்ட் பார்த்தீங்கன்னா லேம்ப். நான் வேலைக்கு வந்துட்ட பிறகு வீட்ல எலக்ட்ரிஃபை பண்ற வரையிலும் பல வருடங்கள் கடந்திருந்தாலும் அந்த அந்த லேம்ப வந்து எங்க அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு இது பெட்டி ஒண்ணு இருக்கும். அந்த பெட்டியில வந்து பத்திரமா வச்சிருந்து வீட்டுல வந்து எலக்ட்ரிஃபை பண்ணுன பிறகு எங்க அம்மா எடுத்துட்டு வந்து அத வந்து போடும்போது அதுல பல்ப் இல்ல. அப்புறம் அந்த பல்ப் எல்லாம் எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்ணி அது ஒரு ஞாபக சின்னமா வந்து எங்க வீட்ல இருக்கு. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் என்னன்னா தொடர்ந்து கற்கணும், கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஸ்கூலோட முடிஞ்சிடக்கூடாது. வாழ்க்கை முழுக்க கற்றல் தொடர்ந்து கொண்டே போக வேண்டும். இப்ப இன்று வந்து ப்ரோகிராம்ஸ்ல எல்லாம் தொடர்ந்து கொண்டே நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. அந்த தொழில்நுட்பங்களோடயே நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கணும். அந்த தொழில்நுட்பங்களோடய நம்மளுடைய அனுபவங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். நம்ம தெரிஞ்சு இவை அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் நம்ம முன்னாடி இருக்கலாம். ஒரு நேத்து ஒரு ஜோன் ட்ரெய்னருக்காக போனோம். என்னுடைய ரிலேஷன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இரவு வந்து 10:30 தான் இந்த பிரிப்பரேஷன் சம்பந்தமா ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டார். அவ்வளவுதான் முடிஞ்சு. பிரிப்பரேஷன் முடிஞ்சு போச்சு. என்னுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் வந்துட்டு சொல்றாரு எனக்கு பிபிடி எல்லாம் ரெடி பண்ண தெரியாதுன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. சரி சரி கண்டிப்பா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். கிளம்பவே மாட்டாருங்க. அப்புறம் கிளம்பி ஒரு வழியா போயிட்டாரு. நானும் தூங்க போயிட்டேன்னு வச்சுங்க. அப்போ என்ன தேவையோ அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுதான். தொடர்ந்து ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியம் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைக்காது. அதுதான் நல்லா சாப்பிடணும், நல்லா உடற்பயிற்சி பண்ணணும், மனசை அமைதியா வச்சுக்கணும். இவையெல்லாம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையானது. உடல் நலம் தான் முதல் செல்வம். இது வந்து நான் சொல்லலங்க, பழமொழி சொல்லுது. அதே மாதிரி புதிய அனுபவங்களை வந்து நம்ம ஏற்கணும். ஏன்னா ஒரே பாதையில மட்டும் போயிட்டே இருக்கக்கூடாது. புதிய அனுபவங்களை தான் வந்து நம்ம சந்திக்கணும். புதிய திறமைகளை வந்து கத்துக்கணும், புதிய சவால்களை எதிர்கொள்ளணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பாடங்களை வந்து கற்றுத்தரும். இப்ப ஏன் வந்து என்னுடைய இதுல ஹேபிட்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னேன் என்னன்னா, உறவுகளை வந்து நல்லா வச்சுக்கணும். ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு நண்பர்களா இருக்கட்டும், ஒரு சமூகத்துல உள்ள உறவுகளை நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வேர்கள் தான் வந்து இந்த உறவு. அந்த வேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த மரம் தான் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். அதே போல நம்மளுடைய உறவுகளை மதித்து வந்து நம்ம இருக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறது தான். உறவுகள் என்பது குடும்பம் மட்டுமல்ல, நண்பர்களும் வேர்கள் தான். நண்பர்கள் தான் ஆணி வேர்கள். அது இல்லாம இந்த சமூக சேவை எல்லாம் நம்ம செய்யறது பாத்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு உதவுவது நம்மளுடைய
வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கும். அப்பனா ஒரு பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னா பணத்தை கொடுத்தா மட்டும் நமக்கு வந்து ஒரு நேம் வந்து வேல்யூ வந்துடாது. ஹெல்ப் பண்ணாவே போதும். ஒரு பதவி வந்தா மட்டும் நமக்கு வந்து புகழ் வந்துடாது. இது அனைத்தும் வந்து குறைஞ்சிடலாம். ஆனா மற்றவர்களுடைய மனதில் விதைத்த நன்மை வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பணம், புகழ், பதவி எது இருந்தாலும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு வரலாம். இப்போ 1 இயர் ஜேசிஏல வந்து 1 இயர் பொசிஷன் குடுக்குறாங்க. அந்த 1 இயர்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்ன பெர்ஃபார்ம் பண்ணோம் அதான். சோ இறுதியாக வந்து நேரத்தை வந்து நம்ம மதிக்கணும். ஏன்? அதுதான் மிகப்பெரிய சொத்து. அந்த ஒரு முறை வந்து நம்ம கைவிட்டு போச்சுன்னா போன மாரிதான். ஒரு சொத்தும் அப்படிதான். கைவிட்டு போச்சுன்னா போனதுதான். ஆகையினால வீணான செயல்களை தவிர்த்து பயன்படுகின்ற செயல்களில் வந்து நம்ம மிகவும் பயன் தரக்கூடிய செயல்களை வந்து நம்ம ஈடுபடணும். அப்போ இன்றைய உலகில வந்து நேரம் வந்து சொத்தா இருந்தாலும் ஒவ்வொரு விஞ்ஞானியும் தங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும். நாமும் 24 மணி நேரம் குறைந்தது 1 மணி நேரத்துக்கு வந்து கற்றலுக்கோ உடல்நலத்துக்கோ ஒதுக்கினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மதிப்பு சேரும். சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நேரத்தை மதிக்கிறது, சமூகத்துல பொறுப்பேற்றுக்கிறது, நல்ல தொடர்பு திறனை வச்சுக்கிறது, தொடர்ந்து கற்றுக்கொள்றது, சுய கட்டுப்பாடோட நம்ம செயல்படுறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இப்படி என்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வாழ்வதற்கு மட்டுமல்லாமல் மதிப்புடன் வாழ்வதற்கு நான் கூறிய ஒரு சில விஷயங்களை நாம் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு நம்மளுடைய இறையருள் துணை இருக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலிவரன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஃபவுண்டர் சார் லைன்ல இருக்கீங்க, நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஓகே, ரைட். இன்று மிக அருமையான ஒரு செஷன் அப்படிதான் சொல்லணும். வேல்யூ ஆடிங் ஃபார் செல்ஃப். ஒரு மனிதன் அவங்க வேல்யூ எப்படி ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்கள் சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து அவர் பேசினது அவருடைய நண்பர்ங்கிற முறையில அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். எதுவுமே ஒரு அட்வைஸ் மோட்ல சொல்லல அவரு. எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அதை விட அவர்கிட்ட இருக்கிற ஒரு கரேஜ் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற இப்ப நம்ம இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, டைம் கான்சியஸ் இல்லை அப்படி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களையும் எடுத்து சொல்ற ஒரு தைரியம் உள்ள ஒரு கரேஜஸ் பர்சன் தான் அந்த கலிவர்தன் ஐயா. இன்னைக்கு நம்மளை வேல்யூ ஆட் பண்ணிக்கணும்னா என்னென்ன பண்ணலாம்? ஒரு கல்வியை ரைஸ் பண்ணிக்கிறது, நம்மளுடைய பண்புகளை ரைஸ் பண்ணிக்கிறது, நம்மளுடைய வருமானங்களை எப்படி பெருக்கிக்கிறது. ஒரு ஏரியா அவர் விட்டு வைக்கல, சுரண்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நான் அவர் கூட இருந்து பார்க்கறதுனால எனக்கு தெரியுது. இது எதுலையுமே இதுல ஒரு எள்ளளவும் அவர் எதுவும் குறைகளை கூட்டலை. அந்த அளவுக்கு நிதர்சனமாக சொன்ன ஒரு பர்சன். அவர் பற்றி சொல்லணும்னா வெரி கைண்ட் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு கேட்டா இமிடியேட்டா கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு உடனே எடுத்து கொடுத்துருவாரு. பாக்கெட்டை கையை விட்டு உடனே அப்படியே இங்க நில்லுங்க ஜிகிட்ட வந்துடுறேன் அப்படின்னு கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு தயாள குணமும் இருக்கிற ஒரு பர்சன், நிறைய வேல்யூஸ் இருக்கிற ஒரு பர்சன். இன்னைக்கு நல்ல ப்ரெசன்டேஷன் அருமையா இருந்தது கலிவரன் ஐயா. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் அன்மைட் பண்ணி சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நம்ம தளத்தில் இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்தில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட அனைவருக்கும் நற்பலை குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து, உடல் நலம் கொன்றைய அந்த குழந்தையும்
மீண்டு வர ஒரு பிரார்த்தனையும் வைத்து, உடல்நலம் குன்றிய யார் உலகில் இருந்தாலும் அவர்களும் நீண்ட ஆயுள் பெற்று மீண்டும் பூர்ண குணமடைய ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை இல்லாதவருக்கும் ஒரு குழந்தை பேர் வருமாறு ஒரு வாழ்த்துக்கள் பிரார்த்தனையை தெரிவித்து, இந்த தளத்தினை ஃபீட்பேக் செஷனுக்கு அழைக்கிறோம். நித்யா தேவி மேடம். மகிழ்வான காலை வணக்கம். ரொம்ப அருமையா பேசினாங்க. நானும் 2, 3 நகைச்சுவை துணுக்குகளை வேற உள்ள விட்டேன். ஆனாலும் அசராப்படியா அழகா அதுக்கும் ஒரு புன்னகையோட எப்படி நிறைய இடத்துல அந்த தெருவிளக்கு ரொம்ப கொல விளக்கா குத்து விளக்கா இருந்திருக்கு. ஏன்னா அது ஒளி விளக்கா இருக்கக்கூடிய கல்விக்கு அது உறுதுணையா இருந்த விஷயம்தான். அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அவங்க அம்மா உள்ள பெட்டியில இருந்து எடுத்து ஊதி ஊதி திருப்பி நான் அதுக்கப்புறமா எங்கேயாவது கிழக்க போறீங்களா, வடக்க போறீங்களா, தெற்க போறீங்களா, மேற்க போறீங்களான்னு 4 பக்கமும் போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட முகவரி எடுத்துட்டு போங்க. உங்க முகத்தோட அங்கேயும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து உங்களையும் பார்த்துட்டு வாங்க. நான் நிறைய தருணம் மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப கூட மிஸ்ஸஸோட வைஃபைல தான் ஆன் பண்ணி வந்திருக்கேன். அப்படிலாம் நிறைய விஷயங்களை வேற அடிக்க சிலைடையா போட்டு வேற 1 எம்ஏ 2 எம்ஏனால நாங்க மாமான்னு போட போறோம். எத்தனையோ எம்ஏ படிச்சு வச்சிருக்கீங்க, வா 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 மானா உரிச்சு விட்டுறல மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா உரிச்சுட்டுறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஒரு மாதிரி கொண்டு போகணும். அவ்வளோ ஒரு விஷயத்த நல்லா கேக்குறீங்களா? நான்லாம் தொடர்ச்சியா கத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க ஒரு எந்த சேஞ்ச் பண்ண போறீங்க? பிஹேவியர் சேஞ்சா, லைஃப் சேஞ்சா, சோசியலா, எந்த மாதிரி கொண்டு போறீங்க? இப்படி வேற நிறைய தரவுகள் போய் கண்டிப்பா உங்களுக்கு வரவுகளா இருக்கும். நீங்க சந்திங்க உறவுகளை அப்படின்னு வேற மிளிர்ந்த ஒரு சிந்தனை, மேலான ஒரு நோக்கம். நிஜமா நேரம் ஏன் கரகம் அப்படின்னு வாங்கல. கரகமா இல்லையா, கரகம் ஆடணும். தலையில வச்சு விழக்கூடாது, விழுந்து கீழே விழுகக்கூடாது, குனிஞ்சு வேற குண்டூசி எடுக்கணும். இதுக்கு இடையில வேற கட்சி போட அப்படியே துடைக்காமையும் அழுகாமையும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். என்ன எல்லாத்தையும் கொண்டு போகணும். நண்பர் சொன்னாங்க, இவங்க நமக்காக பெரிய ஊக்கமான வரிகள்லாம் தரல. அவங்க தூக்கத்தையும் எடுத்து நமக்கான அவங்க எப்பயும் பின்பற்றி வரக்கூடிய வழிமுறைகளைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நல்லா சொன்னாங்க. கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கும் ப்ரே பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு உடல்நிலை சோர்வா முடியாதவங்க மருத்துவர் உறுப்பில்தான் இருக்கேன். உடம்பு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்டாலும் டிஸ்கே கலந்து போனாலும் எத்தனையோ கார்டு பிரச்சனையில இருந்தாலும் ஸ்பைனல் கார்டு, ஓகல் கார்டுன்னு நமக்கு ஒரு கார்டு இருக்காரு பாத்தீங்களா. காலையில எழுப்பி விடி நற்புலரியில சிறப்பான ஒரு தகவல். அதுவும் கலிவர்தன் ஐயாவுடைய ஸ்பீச்னா சொல்லவா வேணும் அப்படின்னு கேக்குற அளவுக்கு. ஏன்னா நல்ல நிதானமா நமக்கு பிரதானமா எப்பயுமே தருவார் ஐயா. நான் இன்னைக்கு ஹேரை தான் தேடினேன், காணோம் ஹேரை. நல்ல கேரா சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை மென்மேலும் வளர வேண்டும். ஒரு தைரியமா டேராவும் இருந்துச்சு. நான் லேட்டா வந்தேன் அப்படின்றத நீங்க மாப்பு கேட்காம மாப்பு போட்டது சூப்பரா இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். இணையர் எடுத்துட்டு நீங்க இணையத்துல இணையறதுக்கு. நன்றி, வணக்கம், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி மேடம். உடம்பு பார்த்துக்குங்க. இந்த உடல்நிலை குன்று சூழ்நிலையில ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. டேக் கேர். ஐயா விளக்கு மின்சாரம் இல்லைங்கிறத ஷேர் பண்ணாரு. எங்க வீட்டுல மின்சாரம் இருந்தது. ஆனா 25, 40 அந்த வாட்ஸுக்கு மேல குண்டு பல்பு போட மாட்டாங்க. நாங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம். ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வெளிச்சம் தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிதம்பரம் நடராஜர் டெம்பிள்ல அங்க நிறைய டியூப்லைட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல டியூப்லைட் போட்டா அவங்க பேர்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய டியூப்லைட் இருக்கும். அந்த டியூப்லைட் வெளிச்சத்துல தான் சுத்துவகாரத்துல உட்காந்து படிச்சு இது பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு. நன்றி. வீரசேகரன் ஐயா 3 நாள் விடுப்பு எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு. உங்க ஃபீட்பேக் கொடுங்க ஐயா. அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு.
ஐயா ரமேஷ் ஐயா இப்ப சொன்னப்ப கூட சொன்னாங்க, எந்த மாதிரி விளக்குல படிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம். எனக்கு என்ன வர்றது என்னன்னா, அதனாலதான் இன்று குன்றிலிட்ட விளக்காக உலகுக்கு ஒளி வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படி அந்த வெளிச்சத்துல படிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து உலகத்திற்கெல்லாம் வெளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ ஐயா அவர்கள் சொன்னதுல நட்புலரி அப்படின்னு தொடக்கத்துல ரொம்ப பேசுனாங்க. ஒரு 1000 முறை நட்புலரி நட்புலரி நட்புலரின்னு சொல்றதுக்கு பதிலா நமது நட்புலரின்னு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. அந்த நமதுங்கிற வார்த்தை அது 1 கோடி தடவை சொல்றதுக்கு இணையா இல்லையா? அங்கதான் வேல்யூ நிக்குது. நட்புலரிங்கிறது யாரோ ஏதோங்கிற மாதிரி இல்லாம நமது நட்புலரிங்கிற அந்த நமதுங்கிற ஒரு வார்த்தையிலேயே 1 கோடி பொருள்கள் இருக்குது. அதுல வேல்யூ அடிஷன் எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது, நகைச்சுவைக்காக சொல்றேன் இத. நம்ம மட்டும்தான் ஒய்ஃபு கிட்ட இருந்து நம்ம அன்பு துணைவியார்கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்சப்ப இல்ல இல்ல நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம், அடிக்கடிக்கு வச்சிருக்கோம். ஆனா அதுல ஒரு சர்டிபிகேட் என்ன ஆச்சுன்னா இப்ப தேவையில்லம்மான்னு ரிட்டர்ன் பண்ணிடலாங்கிற மாதிரி வந்துருச்சு எனக்கு. நீங்க உங்க கோபத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப அவங்க சொல்லவே முடியாது. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த கோபத்தை விட்டுட்டதுனால இப்ப அந்த சர்டிபிகேட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுறது. நீயே வச்சுக்கமா, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். அடுத்த ஒரு நகைச்சுவைக்காக சொல்ற, ரமேஷ் ஐயாவுக்கு ஐயா மேல என்ன கோவம்னு தெரியல. எல்லாம் சொன்னவரு கேட்டா 10,000 ரூபாய உடனே கேட்டீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னாரு. மாட்டை விட்டுட்டு போறாருன்னு நினைக்கிறேன் அவரு. நான் அதனால 10,000 கேட்க மாட்டேன். நான் வந்து அவ்வளவு இது இல்ல. ஐயா ஒரு 1 ரூபா சேர்த்து 10,001 ரூபாயா அனுப்பிடுங்க. தம்பி ஆனா எனக்கு நீங்க அதாவது அக்கா என்னக்கா உங்களுக்கு ஒரு 10,001 ரூபாயா